நொளம்பூரில் கணவர் மீது புகார் அளித்தும் காவல்துறை நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து மாதர் சங்கத்தினருடன் இணைந்து மனைவி காவல் நிலையத்தை முற்றுகையிட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை முகப்பேர் மேற்கு பகுதியைச் சேர்ந்தவர்கள் சந்தியா அருண் தம்பதியினர். இவர்களுக்கு 17 வயதில் ஒரு மகள் உள்ளார். தனது கணவரிடமிருந்து விவாகரத்து கோரி நீதிமன்றத்தில் சந்தியா வழக்கு தொடர்ந்துள்ளார். இந்நிலையில் கடந்த 21ஆம் தேதி சந்தியாவின் பெற்றோர் வீட்டிற்கு சென்ற அருண் அங்கிருந்த வாகனங்கள் மீது பெட்ரோல் ஊற்றி தீ வைத்ததாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் குறித்து நொளம்பூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து மாதர் சங்கத்தினருடன் இணைந்து மனைவி காவல் நிலையத்தை முற்றுகையிட்டார். இதனையடுத்து காவல்துறையினர் புகாரின் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்துவதாக உறுதியளித்தனர். கொலை முயற்சின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா சார், இது கொலை முயற்சி தான். அதுக்கு முன்னாடி நாளே நாங்கள் அன்னைக்கு ஃபயர் ஆன அன்னைக்கு காலையில என் தம்பிக்கு ஃபோன் பண்ணி த்ரெட்டன் பண்ணியிருக்காங்க. நீ இருக்க நாள் நீ செத்துட்டு நீ அந்த மாதிரிலாம் ஒரு மாதிரி பேட் வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் நான் அன்னைக்கு நைட் வந்து இது மாதிரி நடந்திருக்கு. சரி, காவல்துறை சார்பில் கொலை முயற்சின்னு வழக்கு பதிவு பண்ணாங்களா இல்லை ஃபயர்? இல்லை சார், ஃபயர்ன்னு தான் போட்டிருக்காங்க. இன்னும் கொலை முயற்சின்ட்டு கன்ஃபார்ம் பண்ணல. ஃபாரன்சிக் வந்தால் தான் நாங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணுவோம். சிசிடிவி கேமரா இன்னும் அவங்க செக் பண்ணாங்களான்னு தெரியல, பண்ணிட்டேன்னு சொல்லியிருக்காங்க.